ஹாய், என்னோட பேர் வந்து ஸ்டெஃபினா அலெக்ஸ். இது வந்து என்னோட யூடியூப் சேனல். நான் வந்து இந்த சேனலில் 1 by 1 என்னோட vlogsலாம் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம மூணார் கிளம்ப போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது குப்பை. ஓகே, நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ வந்து டைம் வந்து 11:15 ஆகுது. நம்ம வந்து 11:15 வந்து இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ வந்து அப்படியே போக போக பார்க்கலாம். ஓகேயா? பை. இப்போ வந்து டைம் வந்து 2:50 ஆகுது. ஆக்சுவலாக வர வழியில் ஃபுல்லாக இங்கே சாப்பிட்றலாம்னு பார்த்தா இன்னைக்கு வர இந்த டிஎம்கேவா அவங்களோட கட்சி மாநாடு நடக்குதான் பக்கத்தில். ஸோ வந்து திருவண்ணாமலைக்கு தாண்டி தான் சாப்பிட முடியும். ஏன்னா அது வந்து திருவண்ணாமலையில் தான் நடக்குது. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எல்லா ஹோட்டலுமே கூட்டமாக இருந்தது. சரி, வர வழியில் தலைப்பாக்கட்டி பார்த்தோமா, சரி தலைப்பாக்கட்டில் சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தா இங்கே வெயிட்டிங்கில் இருங்க மேம், ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெயிட்டிங்கில் இருந்து எனக்கு சாப்பிட சரி நம்ம பக்கத்தில் போயிட்டு ஏதாவது கையேந்தி போட்டுனா கூட சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். கடைசியாக வந்து நம்ம சாப்பிட வந்துட்டோம். இந்த ஹோட்டல் பேர்லாம் வந்து எனக்கு தெரியல. ஆனால் வந்து பிரியாணி போட்டுருந்தா வந்து சரி ஓகே உள்ளே நுழைஞ்சிடலான்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்தேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் காடை 65 பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிடுவோம். ஃபுட் வந்ததுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். வந்து ஒரே டிராஃபிக். நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து வண்டி எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே சில்லு நம்ம வந்து தேனிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே ஃபுல்லாக டிராஃபிக்காகவே இருக்குது. இந்த ரோடு வந்து போடுறதுனால ஃபுல்லாக திருப்பி விட்டுருக்காங்களா, எப்படி சொல்றது, போகவே முடியல. நின்று போகுது. எனக்கு தெரிஞ்சு 10 மணி 10:10 ஆயிரும் எனக்கு தேனிக்கு போகிறதுக்கு. சரி, ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த கப்பை பார்த்தது சிரிப்பு வந்துருச்சு. உலகெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, இது வந்து ஒரு மாதிரி இதை பார்த்தா டீ ட்ரெஸ் மாதிரி இருக்கா. கொஞ்சம் சக்கரை போட்டாலும் நல்லா இருக்க மாதிரி கசப்பா இருக்கு டீ. இங்கே அதிகனாலும் கேட்கறது இல்லைங்க. கார்ட்ட கிளம்பும் போது அது வேணும் இது வேணும் வாங்கி திங்க வேண்டியது. இப்போ வந்து வாங்க. டைம் வந்து இப்போ 10:30 ஆகுது. நான் வந்து ஒரு 7:30க்கே வந்து தேனி வந்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மார்னிங் வந்து முன்னார் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது போக தலைவலி வாந்தி எல்லாமே சேர்ந்து வந்ததுனால இப்போ தான் வந்து ரூம்க்கே வந்திருக்கும் தேனியில் 10:30க்கு. ஸோ வந்து இப்போ தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் நம்ம வந்து மூணார் கிளம்பலாம். ஓகே, பாய். மார்னிங் வந்து மூணார் போக நான் வந்து கிளம்பிட்டேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இப்போ அப்படியே கீழே போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம மூணார் வந்து கிளம்ப வேண்டியதான். ஓகேயா? ஓகே, நான் போக பார்க்கலாம். என் அவுட்ஃபிட் வந்து இதுதான். என்னதான் காரில் வந்து நல்லா ஜாலியாக போனாலும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் பைக்லேயே வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆனால் வந்து எனக்கு பைக் கூட தெரியாது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து இப்போ தான் மூணாருக்கு ஒரு 10 to 15 kilometers வந்திருப்பேன். இங்கே பார்க்கும்போது அப்படியே மேகமெல்லாம் அந்த மலைக்கு கீழே அப்படியே கிடக்கிறத பார்த்ததான் சரி உங்களுக்கு காட்டலான்னு வந்தேன். அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நாளைக்கு தான் வந்து மார்னிங் கொழுக்கு மலைக்கு போகணும். அங்கே தான் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி நினச்சேன். பட் ஏறுற வழியிலேயே
அது ரொம்ப அழகா இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ. எடுத்துட்டேன். காது வந்து ஒரு மாதிரி அடைச்சாப்புல இருக்கு. நம்ம அப்படியே வந்தோமா மேலே, அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மணி வந்து 9 மணி ஆக போகுது. இப்போதான் நான் வந்து இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கிட்டேன். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ராவல் அப்படியே கண்டிப்பாக. நல்லா இருக்குல்ல, இளம் வெயிலாக இருக்கு. நான் வந்து மெனு பார்த்தேன்னா காலையிலே வந்து பீஃப்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆப்பமும் பீஃபும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், சர்வர் கேட்டேன், இது வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டேன். சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நம்ம ஆப்பமும் பீஃபும் சாப்பிடுவோம். அதே சுட சுட ஆவி கட் பண்ணியா? நல்லா காரமாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு. போதும். நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த சீஸ் பால்ஸ் வாங்கிட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணுறோம். வந்து மூணார் வந்ததுமே இங்கே டீ எஸ்டேட்லாம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே அப்படியே ஒரு இங்கே சூப்பராக இருக்கு. இது வந்து பெரிய கானல் வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் வந்து தண்ணி கம்மியாக தான் வருது. ஒருவேளை இதில் எப்போவுமே இவ்வளோ கம்மியாக தான் வருமா, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ கம்மியாக வருதான்னு தெரியல. டபுள் டக்கர் பஸ்ஸு. போகிற வழியிலே வந்து நிறைய ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து பேக்கேஜில் இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க காட்டுறது தானே நம்ம பார்க்க முடியும். பட் நம்ம வெஹிக்கிளில் வரும்போது நம்ம நின்று நம்மளுக்கு பிடிச்ச இடத்துலலாம் அப்படியே வந்து வியூலாம் பார்க்கலாம். இது மலை, அதுக்கு கீழே அப்படியே ஆறு. ஆனால் வந்து பச்சையாகவே இருக்குது அந்த தண்ணி. அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. நான் சொன்னேன்ல, இங்கே நம்ம தனியாக அதாவது ஓனாக வந்தோம்னா நிறைய இடத்துல நின்று நம்ம நிறைய வியூ பாயிண்ட் பார்க்கலான்னா அது இதுதான். இங்கே திருப்புங்க. டைம் வந்து 10 மணி ஆகுது மார்னிங். ஓகே, ஆனால் எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்க. அந்த இடத்துக்கு அங்கே போகிற போக்கு பார்த்தா நான் வந்து முன்னாடி போக மாட்டேன்னு நினைக்கிறேன். போகிற வழியெல்லாம் நின்று போயிட்டே இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூவில். அப்படியே வந்து மேகத்துக்குள்ள இருந்து மலை வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்காங்க பாருங்களேன். அப்படியே மேகமாக இருக்கா, மலை மட்டும் அப்படியே எட்டி பார்க்குறோம். ரொம்ப அழகா இருக்கு. இப்போதான் நம்ம வந்து அந்த ஃபோட்டோ பாயிண்டில் வந்து அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு அந்த கூடெல்லாம் போட்டு வந்து நான் வந்து ஒரு ஷூட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு அது வந்து பண்ணாமல் போனால் நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்காதுல்ல. அதனால அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணேன் பாருங்கள். இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஒரு வண்டி கூட இங்கே வந்து பார்க் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. வந்து மேட்டுப்பட்டி டேம்
டேமுக்கு வந்து நம்ம போகலை, ஏன்னா பின்னால் ஃபுல்லாக ஒரு வண்டியாக வந்துட்டு இருக்கு. சரி ஓகே, போகிற வழியிலே அப்படியே கண்ணாலேயே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கண்ணாலேயே பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். யானை இதுதான் வந்து எலிஃபென்ட் சவாரி தான் இருக்குது. நான் வந்து ஏர்லேருந்து தான் வந்தேன், பட் ரொம்ப க்யூவில் இருக்குது. போய் இங்கே மேலே வந்த பிறகு தான் வந்து நம்ம சவாரியை ஏற முடியும். ஸோ நான் வந்து இந்த வேவ்ல நிற்க முடியாமல் கிளம்புறேன். இன்னும் பெருசாக இருக்கு. நான் நினச்சேன் யானைக்கு மேலே ஏறலாம், அதுக்கு ஃபுட்டுலாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப கூட்டமாக இருக்கு. இந்த மலைக்கு மேலே எப்படி யானை வந்திருக்குன்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நம்ம கார்லாம் அப்படி இப்படி வரோம்ல, அது பெருசாக இருக்குது, எப்படி வந்திருக்கும்? குண்டு குண்டுன்னு பெருசாக இருக்கு. அதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சாலும் ஏற முடியாது என்னால். ஏன்னா இந்த ஷார்ட்ஸ் போட்டுட்டு யானைக்கு மேலே உட்கார முடியாது. நான் ஆடுற ஆட்டத்தில் அது எனக்கு கீழே தள்ளி விட்டுருவாங்க. மேடம் உங்கள் செயினை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அந்த படத்தில், யானையோட சங்கிலி. ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த பிளேஸ் போகலாம். ஓகேயா? இப்போ வந்து நம்ம ஸ்பீட் போட் வந்து போக போகிறோம். எங்கள் கூட இன்னொரு கப்பலும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் 4 பேரை வந்து ஸ்பீட் போட் போக போகிறோம். சில்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்தேன், பட் வெயிலாக இருக்கு, ரொம்ப வெயிலாக இருக்கு. சுள்ளுன்னு படுது. காலையில் படும்போது வந்து இளம் வெயிலாக இருந்தது, ஒன்றும் தெரியல பெருசாக. இப்போ அப்படியே சுள்ளுன்னு படுது. இதில் வேறு ஸ்பீட் போட் வேறு நான் வந்து போகலான்னு கீழே போயிட்டு இருக்கேன். அங்கே வெயில் வந்து அப்படியே பல்ல காட்டிட்டு இருக்க போகுது. ஸ்பீட் போட்டில் போக போகிறோம். போயிட்டு வந்துட்டேன். இது இங்கேருந்து மேலே வரைக்கும் ஏறணும். அதுக்கு வந்து மூச்சு வாங்கிச்சுன்னு நான் உட்காந்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே மேலே ஏறி போயிட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்து எங்கேயும் போகல. இதுக்கப்புறம் நம்ம புக் பண்ண ரெசார்ட் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு சில ஷூட்ஸ்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் வந்து மற்ற இடத்த வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பை. ரூமுக்கு வந்தாச்சு. தெரிஞ்சு இந்த மலை உச்சியில் இருக்கணும். இதுக்கு மேலே மழையே இல்லை, அவ்வளோ உச்சியில் இருக்காங்க. வந்து அங்கேருந்து இருந்து போகிறதுக்கே ஏதாவது பஸ் வச்சு போயிருக்கு. அவ்வளோக்குள்ள கீழே நம்ம வந்து இப்போ பூலில் போய் குளிக்க போகிறோம்.